ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்னோட ஃபாரின் அப்டேட்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. லாஸ்ட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த விளாக் அங்கே வந்துட்டு அதுல நிறைய கொஷின்ஸ்லாம் வந்துருச்சு. அதை தான் நான் சொல்ல போறேன். எப்போ நான் ஃபாரின் போறேன், என்னென்ன அதோட அப்டேட் எல்லாமே நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா, நம்ம வந்துட்டு ஃபாரின் அப்டேட் தான். எல்லாருமே வந்து நான் இப்பயே போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இல்ல நான் வந்துட்டு ஜஸ்ட் பேக் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் பேக் பண்ணது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஷல்ஸ்ல இருந்து அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது சதீஷோட ஃப்ரெண்டு வந்துட்டு இங்க ஒரு ஊர் ஏதோ சொல்லியிருந்தாங்க, அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க, போட்டுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் கொடுத்து விடு அப்படின்னு. ஏன்னா நான் போறதுக்கு எப்படியும் ஒரு 3 month ஆகும் கண்டிப்பா. ஏன்னா அதோட ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நமக்கு அங்க வீடு செட் ஆகல. அங்க வீடு செட் ஆகுறத எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு, அங்க ஸ்கூல் பிள்ளைங்க, இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் எப்படி வெக்கேட் பண்ணி போவோம். இப்ப இதே டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறவங்க, இல்ல இந்த ஊர் வேண்டாம் வேற ஊருக்கு போறவங்க, அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த ஊர்ல வந்துட்டு வெக்கேட் பண்ண லீவ் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வெக்கேட் பண்ணுவாங்க. அந்த டயத்துல தான் வீடு கிடைக்குமா. அது பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அங்க வந்துட்டு அதுதான். இப்ப நமக்கு எப்படி மே, ஜூன் அப்படி இருக்கும், அது மாதிரி அங்க வந்து அந்த டைம் இருக்குமா. ஸோ நான் போறதுக்கும் எப்படியும் ஒரு 2 or 3 month ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரையும் எந்த பிளானும் இல்லை. அந்த ட்ரெஸ்லாம் வந்து அதனால ஒரு 3 மாசத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி, இத்தனை கேஜில கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்களுக்கு முன்னாடியே, அதாவது இது இப்போ கிடையாது, இப்போ நம்ம ஃபாரின் போற பிளானே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்பன்னா டிசம்பர் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ தான் ஃபாரின் போற பிளானு. ஸோ வந்து ஏன்னா டிசம்பர் 13 அவங்க பர்த்டே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபாரின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி, நான் எல்லா ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தேவையான, எனக்கு தேவையானது, வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமா, அது இதுன்னு 30 கிலோக்கு மேல 60 கிலோவா வந்துட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசமே நம்ம போக வேண்டியது, வீட்டுக்கு தேவையான ஜாமா எல்லாமே நான் வந்துட்டு வாங்கி வச்சுட்டேன். அதுல இருந்தா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸா நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து புதுசா வைக்கணுங்கிற அந்த ஒரு இதே இருக்காது. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுருவேன், யூஸ் பண்ணிடுவேனா. அதனால இப்போ அதுல இருந்து தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு, இன்னர்ஸு எல்லாமே, இன்னர்ஸ் தானே சொல்லுவாங்க, பனியன், அந்த ஜெட்டிஸ், இதெல்லாம் அந்த விஷயம் எல்லாமே நான் முன்னாடியே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுட்டேன்னா. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் அவங்களை அனுப்பி விட்றப்ப கொஞ்சம் தான் கொடுத்து விட்டுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8 பனியன், 8 ஜட்டி, ஒரு 10-15 ஷர்ட்டு, ஒரு 10 டிஷர்ட்டு, ஒரு 8லேருந்து 10 பேண்ட்டு, ஒரு 4 ட்ராக்கு, இந்த மாதிரி தான் கொஞ்சமா தான் கொடுத்து விட்டுருந்தோமா. ஸோ அது வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி வீணாக்கிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இல்லை ஷேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. ஸோ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதனால வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் நேற்று வந்துட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு 5 ஷர்ட்டு அது மட்டும் தான் கொடுத்து விட்டுருந்தேன் அவங்களுக்கு. ஸோ அதுதான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது அங்க நானும் போய் அங்க இருக்கிறதுக்கு வந்து ஜிஓபியா ஏதோ ஒரு ஜிஓபி தான் நினைக்கிறேன். ஜிஓபி வந்து அப்ளை பண்ணணுமா. அப்ளை பண்றதுக்கு மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க 2 பேருக்கும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்கணுமா. ஆனா நாங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணல. ஏன்னாக்கா மேரேஜ் ஆகி 1 monthல எல்லாம் தானே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. ஏன்னா அது மட்டும் இல்லாம 1 monthலயே பண்ணிருக்கலாம். நான் வந்து அந்த ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, அந்த அட்ரஸ் இதெல்லாம் வந்து நான் மாத்தாம வச்சுட்டேன். அப்ப வந்துட்டு ஏதோ ஒரு இதுல அப்படியே வச்சுட்டேன் மாத்தாம. அது வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நான் மாத்துறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ளேயும் அவங்க ஃபாரின் போறதுக்கும் கரெக்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம வந்துட்டு அப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு முடியல. ஸோ வந்து அந்த ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நம்மளால போய் அங்க வந்து இருக்க முடியும். மற்றபடி நார்மலா நம்ம ஜாபுக்கு போறோம் அப்படின்னா எனக்கு தனியா வந்துட்டு அந்த ஜிஓபி வந்துட்டு நமக்கு தனியா தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்லோவா தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம போரும் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இப்ப அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாமே ஸ்லோவாயிருச்சு. இது இல்லைன்னா முன்னாடியே நடக்க வேண்டிய விஷயம். என்ன பிரச்சனை ஆனிச்சு, ஏது ஆனிச்சுன்னு எதுவுமே தெரியல. எதனால இவ்வளவு ஸ்லோவா ஆனிச்சுன்னு தெரியல. ஆனா செம்ம ஸ்லோவாகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட அதான் 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயம்.
எல்லாமே ஸ்லோ ஆயிடுச்சு. சரி ஸ்லோவானதும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து யோசிச்சுட்டு அழுதுருக்கிறேன். ஐயோ தம்பி பர்த்டேக்கு நம்மளால கூட இருக்க முடியாது, அதுக்குள்ள நாங்க போயிருவேன் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமும் நினைச்சு நான் அழுகுவேன். பிள்ளை பர்த்டேக்கு நான் அப்பயே முன்னாடியே சொல்லிட்டேன் அபிகிட்ட எல்லாம், பிள்ளை பர்த்டேக்கு வந்துட்டு நீ இங்க வந்துரு, இல்லைன்னா தம்பி அங்க அழைச்சிட்டு போய் வச்சுக்கோங்க, பர்த்டேக்கு தனியெல்லாம் அம்மா கூட நைனா கூட மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை என் ஞாபகமே இல்லாம வச்சுக்கோங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அவனோட பர்த்டே இருந்தும் செலிப்ரேட் பண்ணி எல்லா விஷயமே நடந்துருச்சு. இப்ப வந்துட்டு எப்படின்னா கோயில் திருவிழாவை சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க நம்ம நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் திருவிழா வரும் இல்லையா, அந்த திருவிழாவையும் நம்ம வந்துட்டு எப்படியாவது முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற யோசனை வந்துட்டு இருக்கு. அது எப்படியும் முடிச்சுட்டு லேட்டா தான் ஆகும் இந்த விஷயம்லாம். ஏன்னா நமக்கு அங்க வீடு கிடைக்கிறதே கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற 2-3 சிஸ்டர்ஸும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எனக்கு சீக்கிரமா கூப்பிட்டுக்கிறதுக்கு எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாருக்குமே வீடியோலயும் ஒரு டைம் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் என்ன விஷயம், அதனாலதான் அந்த விஷயம் தான் நான் பேக் பண்ணிட்டு இருந்தது. அதாவது பேக் பண்ணல, அந்த பேக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிருந்தேன் அவங்களுக்கு கொரியர் போடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிட்டீங்க நான் உடனே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சிஸ்டர், நான் கிளம்புறதுக்கு எப்படியும் ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம் ஆகும் கண்டிப்பா. உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம, உங்ககிட்ட எல்லாம் வீடியோ போடாம நான் எங்கேயுமே போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இன்னும் நம்ம வந்துட்டு வாங்கின ட்ரெஸ் எல்லாமே நான் போட்டு காலி பண்ணிட்டேன். ஃபுல்லா வந்துட்டு ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன்னா அது எல்லாமே போட்டு காலி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த இன்னர்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன்னா இனிமேல் தான் திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கணும். ஸோ அந்த ஷாப்பிங் பிளாக் அது இது நிறைய இருக்கு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அங்க போயிட்டு கண்டிப்பா எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் வரையும் போடலாமா வேணாமா போடலாமா வேணாமாங்கிற 2 யோசனையாவே இருந்துட்டு இருந்தேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அதாவது போடணும்னு ஒரு 50% இருந்தாலும் போட வேணாம், அப்படியே நம்ம எப்படி சொல்றது ஒரு பிரைவேட் லைஃப்னு சொல்லுவோம்ல, அதாவது பிள்ளை புருஷன் நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எதுவும் தெரிய வேணாம், அப்படி நம்ம மட்டும் இருந்துக்கலாம் அப்படி. எப்படி சொல்றது, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, இல்லை நான் கரெக்டா அதை சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னான்னு தெரியல. ஒரு பிரைவேட் லைஃபா அப்படி ஒரு லைஃப் அந்த மாதிரி இருக்கணும். அதாவது நமக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டுமே வச்சுக்கலாம், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சிஸ்டர் சொன்னாங்க நீங்க அங்க போயிட்டு எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கும் இருந்துச்சு, நான் பாக்குற விஷயத்த நான் அங்க போய் புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை நீங்களும் பார்க்கணும். அதாவது நான் இப்போ ஒரு விஷயம், இப்ப நான் போறது எல்லாமே புதுசுதான். ஏர்போர்ட்ல இருந்து இன்னும் நான் ஏர்போர்ட் உள்ளெல்லாம் போய் பார்த்ததே கிடையாது, ஃபிளைட்ல போனது கிடையாது, ஒரு ஃபாரின் ட்ரிப் இன்டர்நேஷனல் ட்ரிப் எதுவுமே போனது கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா, வந்துட்டு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சது மட்டும்தான் 2017 நினைக்கிறேன், 17-18 சம்திங். அப்ப வந்து பாஸ்போர்ட் நான் எடுத்தேன். அப்பையில இருந்து பாஸ்போர்ட் எடுத்தது மட்டும்தான். இப்ப என் பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு தெரியல, எங்கேயோ எடுத்தேன். லாஸ்ட் டைம் அவங்க கிட்ட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எங்கேயோ எடுத்தப்ப பீரோல வச்சிருக்கேன்னா வெளில வச்சிருக்கேனான்னு தெரியல. அந்த ஒரு பாஸ்போர்ட் எடுத்த விஷயம் மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ஏர்போர்ட்னு போனது வந்து சதீஷை ஃபாரின் அனுப்புறதுக்கு தான். அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அப்படியே வாவ் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை, ஆனா வந்துட்டு நம்மளால போய் பார்க்க முடியல. இந்த வாட்டி நம்ம போகும்போது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுப்பேன். லைக் ஃபிளைட்ல ஃபுல் விஷயமும் எல்லாமே கவர் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு 29 வயசு ஆகுது, இன்ன வரையுமே நான் பார்த்தது இல்லை, உங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு கண்டிப்பா அந்த விஷயம்லாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின்ல போயிட்டு நம்மளோட வீடு எப்படி இருக்கு, அந்த ஊர்ல எப்படி இருக்கு, அந்த ஊர் சாப்பாடுல இருந்து எல்லாமே விளாகா நான் போடுவேன், கண்டிப்பா போடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல, நான் அவங்க பேர் சொல்லலாமா சொல்லுவேன், சரி சொல்ல வேணாம், அவங்க சொல்ல வேணாம் தான் சொன்னீங்க. வாட்ஸ்அப்ல ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்க கண்டிப்பா பொண்ணு யார் என்ன சொன்னாலும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, உங்களால முடியும், உங்களை வந்து என்னது உங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தைரியமான ஆளே கிடையாது சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல உங்க போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப பாக்குறவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு போல்டான பொண்ணா தெரியறேன் போல. என்னோட ஸ்பீச்சா இருக்கட்டும், நிறைய விஷயம் போல்டா, அதாவது ஓரளவு நான் போல்டா இருப்பேன், அது எனக்கே தெரியும், என்னால முடியும், என்னால முடியும், எல்லா விஷயமே முடியும். இருந்தாலும் அதை நான் வந்து ஒரு தயக்கத்தோட ஒரு பயத்தோட தான் செஞ்சிட்டு இருப்பேன். ஆனா வந்துட்டு நிறைய பேர் உங்களோட போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க போல்டா எல்லாமே ஃபேஸ் பண்ணீங்க, இவ்வளவு ஸ்ட்ரகிளையும் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்தீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்றப்ப நமக்கே உள்ளுக்குள்ள நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க,
உங்களுக்கு தோன்ற விஷயத்த பேசுங்க. அந்த ஒரு விஷயம்தான். இதை பேசலாமா, இதை சொல்லலாமா, வேணாமா அப்படின்னு யோசிக்காம நமக்கு பிடிச்ச இது எனக்கு தோணுது, அதை நான் சொல்றேன். அதுல வந்துட்டு யாரோட பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தோன்றதை நான் சொல்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லையா? அந்த ஒரு போல்ட்னஸ் எனக்கு இருக்கும். அது முன்னால இருந்தே, சின்ன வயசுல இருந்தே எங்க நைனா வந்து எனக்கு கொடுத்த அந்த ஒரு போல்ட்னஸ், தைரியம். பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம, எதுவுமே தெரியாது எனக்கு 12th வரையுமே. அப்படியே அந்த எப்படி சொல்லுவாங்க, என்னது, அந்த மச மசன்னு ஒரு பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, மத மதன்னு இருப்பாங்கல்ல, படிப்புல எதுவுமே இருக்காது, யாருக்கிட்டே பேச மாட்டேன், எந்த விஷயமே தெரியாது, ஒரு நீட்டா இருக்கணும் அப்படிலாம் பெருசா தெரியாது. 2 சடை பின்னி மடக்கி எண்ணெய் வச்சு சீவி இது அவ்வளவு பெருசு. அதாவது சடை பின்னி போடுவோம்ல, அதையும் மடக்கிதான் எங்க அவ்வா போட்டு விட்டு இவ்வளவு பெருசு தான், இந்த காதுகிட்டே இவ்வளவு பெருசு இருக்கும். அப்படியேதான் ஸ்கூல் போவேன். நிறைய எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி ஒரு நல்ல நீட்டா போகணும் அப்படிங்கிற. ஷால் எல்லாம் பெருசு பெருசு. அப்பெல்லாம் நான் இன்னும் குண்டா இருப்பேனா, ஷால் இப்படிலாம் போட மாட்டேன், அப்படியே 4ஆ மடக்கி, நான் இது இப்படி இவ்வளவு தூரம் இருக்கணும் எனக்கு, எல்லா ஷாலுமே இவ்வளவு தூரம் தான் போட்டு போவேன், இப்படி மடக்கி இப்படி போட்டு போவேன். இந்த மாதிரி யார்கிட்டயும் நான் தேவையில்லாம பேச மாட்டேன், படிக்க மாட்டேன். இப்படியேதான் 10th வரையும் இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தேன். 11th போனதுக்கு அப்புறம், 11th 12th போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு சேர்ந்து உள்ள போய் அந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த அந்த ஓடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம், கொஞ்சம் ஆக்டிவ் ஆன மாதிரி, கொஞ்சம் எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி அந்த இது வந்துச்சு. அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிட்டேன். தைரியமா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் அந்த அங்கேயும் எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் நடக்கும்ல, காலேஜ்ல எலெக்ஷன்லாம் நடக்கும், அதுல தைரியமா நான் நிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு விஷயமும் பண்ணி 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 லைஃப்ல நான் தனியா நிக்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் நானும் தச்சுவும் மட்டும் தனியா நின்று ஒரு ஃபேமிலியை பார்த்தோம், தனியா. அது எத்தனை பேர் தெரியுதுல்ல, அந்த மாதிரி அந்த போல்ட்னஸ் தான். ஸோ வந்து எல்லாரால, அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு பிள்ளையால இவ்வளவு தூரம் பண்ண முடியும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் நல்லா பேசி ஆக்டிவா, அவ்வளோ படிப்புலையா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் ஃபர்ஸ்ட்னு இல்லை, நார்மலா எல்லா விஷயத்துலயும் இருக்கிறவங்களால எல்லாமே தைரியமா பண்ண முடியும். ஸோ என்னால பண்ண முடிஞ்சதோட உங்களால அதிகமாவே பண்ண முடியும். யாருக்குமே வந்து சலிச்சவங்க எல்லாம் கிடையாது. சலிச்சவங்கன்னா, அதாவது நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல, என்னாலேயே இவ்வளவு முடியும் அப்படிங்கிறப்ப உங்களால இன்னுமே நிறைய முடியும், இன்னும் நிறைய விஷயம் சாதிக்கலாம். ஸோ வந்து எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருங்க. அதுதான் ஒரு விஷயம். முன்னாடில இருந்து என்கிட்ட எந்த பிரச்சனை, யார் என்ன சொன்னாலுமே நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஹாப்பியா இருங்க எப்பயுமே. இந்த ஒரு விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன். டாடா.